தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் கூட கொடுக்கப்படும். என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் கொடுக்கப்படும். சொல்லுங்க. ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டால் கூட கொடுக்கப்படும். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. I must be a witness. ஆமா, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்களோ, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்க முழு நேர ஊழியம் பண்ணுகிறவங்களுக்கு அர்த்தம் கிடையாது. தெரிஞ்சுக்கங்க. The people who are connected with the kingdom of God, who are in this their right position. ஆமென். ஒரு எலக்ட்ரிஷியனா கூட இருக்கலாம் நீங்க. ஆனா வந்து நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்காம நீங்க வந்து ஊரை சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன் 5 வருஷம் கழிச்சு நீங்க வரும்போது உங்களை விட நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு மீன்ஸ் வந்து பணத்துக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது வாட் எவர் இட் மே பி. ஒன்று சொல்லுகிறேன், நன்றாக தெரிஞ்சு. இதுக்கு முன்பாக வசனம் சொல்லுது, the people are running behind the food and blessings, the worldly blessings. இதையெல்லாம் இந்த உலகத்தார்கள் இந்த பணத்துக்கு பின்பாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை உங்கள் பரமபிதா கையை தட்டுங்க. இந்த ஒரு வசனத்தை நம்ப முடியல நமக்கு. இதெல்லாம் நமக்கு தேவைதான் சார் என்கிற ஒரு 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 நம்பிக்கை 16 வயதில் வந்தபோது, கர்த்தர் பார்த்துக்குவாரா அப்படின்னு உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். கர்த்தர் பார்த்துக்குவார், என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்துக்கிட்டாரு, இன்னும் பார்த்துக்குவார். ஏன் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும்? ராஜ்யத்தை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். வந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் கூட கொடுக்கப்படும். என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் கொடுக்கப்படும். சொல்லுங்க. ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டால் கூட கொடுக்கப்படும். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. என்னை பத்தி பேசு, என் தொழிலை பத்தி பேசாதன்னு வாங்கல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் நான் சொல்றேன். என்னை பத்தி பேசு. என் ப்ரொஃபஷனை பேசுனா இறங்கி நான் யாருன்னு காட்டிடுவார் தேவன். பொழுதுவான் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா நீ? 1000 மடங்கு 1000 மடங்கு God will bless the people, the ministers of God, more than the secular people. அவங்களை விட, அவங்களுடைய ப்ரொஃபஷனை விட, அவங்களுடைய பிளெஸிங்ஸை விட அதிகமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Seeking the kingdom of God is not directly involved in God's kingdom. That means full-time ministry. ராஜ்யத்தை பெரிதாக நினைக்காமல் வாழ்க்கையில் பணத்திற்காக மட்டும் ஓடுகிறவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ராஜ்யத்தை பெரிதாக நினைக்காமல் பணத்துக்காக மட்டும் ஓடுகிறவர்கள் ஒரு புள்ளியில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்பாங்க. அல்லது அவர்கள் வளர்ந்தே கூட இருக்கலாம், நல்லது. ஆனால் அதை விட நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும்போது, நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். You must have the zeal. நான் என்ன சொல்றேன், ஒரு நைட் ஷிஃப்ட்டை முடிச்சு வேலையை முடிச்சுட்டு ஒருத்தவங்க பாட்டு பாட்டு போறான்னா கிறுக்கம் கிடையாது. தேவனுடைய ஊழியத்துக்கு உழைப்பவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் முட்டாள்கள் கிடையாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் ரெண்டாவது வச்சு தேவனுடைய ராஜ்யத்தின் முதலில் வைப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், தேவனை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதிக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். கையத்தட்டு. ஆமென், 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 ஆமென். அந்த ஜீல் உங்களுக்கு இருக்கணும். வசனத்துக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கணும். அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அதனால நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும். ஆண்டவரே, 4 பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்காக. அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும். ஆனால் நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஊழியத்தோடு கனெக்ட் பண்ணி இருப்பேன்னா, நான் அதை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இது டெய்லி காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற வேலை கிடையாது. இது ஒரு ஓரத்தில் செட் ஆகி இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் போயிட்டே இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் உங்கள் லைஃப்பில் அப்படியே கொண்டு போய் மேலே சகலம் பண்ணுறது. இந்த வாழ்க்கை லட்சக்கணக்கான பேரை தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் அடிச்சு இழுத்து கொண்டு வருகிற ஈர்ப்பு சக்தியாய் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தின் விளைவுகளை, தேவ சித்தத்தின் விளைவுகளை உங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பார்க்க வேண்டும். அவன் சாட்சி கொடுப்பதற்கு
சத்தமா சொல்லுங்க. சாட்சியாகவே வந்தான். எனக்கல்ல கர்த்தாவே, எனக்கல்ல. நான் பணக்காரனாக வேண்டும் என்பது எனக்கல்ல, எனக்கல்ல கர்த்தாவே, எனக்கல்ல. என் நண்பர்களுக்காக, என் கூட பிறந்த அண்ணனுக்காக. யாரெல்லாம் ஊழியத்தில் போவதால் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியாது, இப்படியே எறும்பு மாதிரி சேர்த்து வாழ்க்கையில ஓடி அடைய முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக, அவர்களுக்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் பதிய வேண்டும்.